புதுச்சேரியில் தற்போது மழை பெய்ய தொடங்கியுள்ளது. மேலும் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் எழில்குமார். எழில்குமார், வணக்கம். தற்போது புயலானது புதுச்சேரி பகுதி அருகேதான் கரையை கடக்கும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரியில் மழை அளவு எப்படி இருக்கிறது? குறிப்பாக அங்கு காற்றின் வேகம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய கள தகவல். பெங்கல் புயல் இன்று பிற்பகல் புதுச்சேரி கடற்கரை அருகே கரையை கடக்க உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் நேற்று இரவு முதல் இன்று காலை வரை தொடர்ச்சியாக விட்டு அவ்வப்பொழுது சாரல் மழை பெய்து வந்தது. ஆனால் சற்று முன்பாக இந்த மழையானது அதாவது புயல் இன்று கரையை கடக்க உள்ள நிலையில் சற்று முன்பதாக மழை பெய்ய தொடங்கியுள்ளது. மேலும் காலை முதல் ஆக்ரோஷமாக காணப்பட்ட கடல் இன்னும் கடுமையான ஆக்ரோஷத்துடன் தற்போது காணப்பட்டு வருகிறது. மேலும் கடல் அலைகள் வழக்கத்தை விட கிட்டத்தட்ட 5 அடிக்கு மேலாக உயரமானது இந்த கடல் அலையானது தொடர்ச்சி ஆக்ரோஷமாக காணப்பட்டு வருகிறது. புதுச்சேரியை பொறுத்தவரை பல்வேறு எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது மாவட்ட நிர்வாகம் சார்பில். குறிப்பாக கூற வேண்டுமென்றால் தாழ்வான பகுதிகள் மற்றும் மழை பெய்தால் அவர்களை அப்புறப்படுத்தி கிட்டத்தட்ட 206க்கும் மேற்பட்ட தங்கும் முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அவர்களுக்கு தேவையான உணவுகள் அளிப்பதற்கும் மாவட்ட நிர்வாகமானது முன்னேற்பாடுகளை செய்யப்பட்டுள்ளது. மேலும் கடற்கரை சாலையை பொறுத்தவரை முற்றிலுமாக கடற்கரை சாலை மூடப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வழக்கமாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரிக்கு வருவது வழக்கம். அப்படி புதுச்சேரி வரும் பொழுது அவர்கள் கடற்கரைக்கு வந்து தங்களது பொழுதை கழிப்பர். ஆனால் இன்று சனிக்கிழமையான இன்று அதேபோல் ஏராளமான சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி வருகை புரிந்துள்ளனர். ஆனால் கடற்கரைக்கு வந்த அவர்களை போலீசார் அவர்களை கடற்கரைக்கு உள்ளே அனுமதிக்காமல் அவர்களை திருப்பி அனுப்பி வருகின்றனர். மேலும் சம்பவங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக காவல்துறை உயர் அதிகாரிகள் தொடர்ச்சியாக இங்கு தங்களுடைய பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர்.